செவ்வாய் கிரகத்தில் மனித குடியேற்றத்திற்கான திட்டத்தை எலோன் மஸ்க் வெளியிட்டார். ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி எலான் மஸ்க் செவ்வாய் மார்ஸ் கிரகத்தில் மனித குடியேற்றத்திற்கான திட்டத்தை வெளியிட்டுள்ளார். ஆனால் இதற்கு முன்னதாக மில்லியனர் முதலீட்டாளர் பில் ஆக்மன் சுகாதார திட்டங்களை முன்னுரிமைப்படுத்த வேண்டுமென்று வலியுறுத்தியிருந்தார். ஆக்மனின் சமீபத்திய எக்ஸ் பதிவிற்கு பதிலளித்து இருந்த எலான் மஸ்க் செவ்வாய் கிரகத்தில் மனித குடியேற்றத்தை பொருளாதார ரீதியாக சாத்தியமாக்கும் வகையில் மறுபயன்பாட்டிற்கான ஏவுகணை தொழில்நுட்பத்தில் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் மேற்கொண்டுள்ள முன்னேற்றங்களைப் பற்றி பேசினார். எலான் மஸ்க் இதுகுறித்து கூறுகையில், தற்போது மார்ஸ் கிரகத்துக்கு ஒரு டன் சுமையை அனுப்புவதற்கான செலவு சுமார் $1 பில்லியன் ஆகும். குறிப்பிடத்தக்க தொழில்நுட்ப சவால்கள் இருந்தாலும் அவற்றை அடைய முடியும் என்ற நம்பிக்கை இருப்பதாக எலான் மஸ்க் கூறினார். செவ்வாய் கிரகத்திற்கு முதல் மனிதனற்ற ஸ்டார்ஷிப் விண்கலங்கள் 2 ஆண்டுகளுக்குள் ஏவப்படும் என்று மஸ்க் அறிவித்தார். வெற்றிகரமான தரையிறக்கங்கள் 4 ஆண்டுகளுக்கு